உலகளாவிய தமிழஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு வந்து ரேஸ் நடக்க போகுது. ரேஸ் டே மக்களே. ரேஸ் டே. Everything we have done for a week is boiling down to this very moment. ரொம்ப பெரிய எஃபர்ட் இந்த வீடியோ. கிட்டத்தட்ட 3 days of planning, 5 days of execution. டேரக்டாக இந்த வீடியோ தான் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 பார்ட் இருக்குது. அந்த 2 பார்ட் பார்த்தீங்கன்னா தான் இது ஓரளவுக்கு எல்லாரோடையும் கனெக்ஷன் இருக்கும். ஒரு டிரைவர்ஸ் பற்றி தெரியும், இந்த ட்ராக் எப்படி பில்ட் பண்ணணும்னு தெரியும். கிட்டத்தட்ட 5 days of hard work. நாங்கள் எந்த வீடியோக்கும் இவ்வளோ எஃபோர்ட் போட்டதே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்தான். ரெண்டு பேரும் அப்பப்போ டச் பண்ணிக்கணும். நான் அப்பா எல்லாம் பாய்ஸ்லாம் கடைசியாக வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணாங்க ப்ராசஸை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ட்ராக் பில்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். சுசுக்கான ஒரு சர்க்கியூட் வந்து ஒரு பேச்சு ஆரம்பிச்சு நம்ம நவீன் தான் அது ஹெல்ப் பண்ணா. ஒரு ரேஸ் எக்ஸ்பர்ட், ரேஸ் ஃபேனட்டிக்னு சொல்லலாம். ஸோ அதோட ப்ளூ பிரிண்ட் தான் இது. இது பிடைக்கிறா தலை அங்கே இருக்கு நிமித்தவன. இதுதான் வந்து ரியாலிட்டியாக வந்திருக்காங்க. இது சின்னதாக ஆரம்பிச்சது. பாருங்க ஃபுல்லாக டைமென்ஷன்லாம் மார்க் பண்ணி எக்ஸாக்டாக அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம். இதுவும் நான் வரைஞ்சது ஆக்சுவலாக, பிரிண்ட் கிடையாது. ஸோ ட்ராக்கை பிடிங்க சிவா. இதுக்கப்புறம் உங்களோட பொறுப்பு இது. இப்போ வந்து நம்ம ரேஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். 4 பார்ட்டிசிபெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதான் என்ன, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ராக் டோர் பண்ணுறோமா? இது வரைக்கும் நம்ம ஆடியன்ஸ் பார்க்கவே இல்லை ட்ராக்கு. அதுக்கு முன்னாடி ட்ராக் டோர் வந்து காமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சரை கூப்பிட்டுருவோம். ஓகே ஐயா, அவங்க தான் வந்து மெயின். அவங்க கிட்ட அப்படியே காமிக்கிற மாதிரி நம்ம அப்படியே ஃபுல்லாக ட்ராக் காமிச்சிடலாம். ஸ்பான்சர் அழைச்சா தான் வருவாங்களா? அவங்க எப்படி ஏசி எவ்வளோ ஸ்பான்சர்? 50 ரூபா கொடுப்பாங்களா? ஸ்பான்சர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? லெட்ஸ் ப்ராப் ஸ்டோர். எங்களுக்கு வேற எங்கேயும் கிளைக்கர் கிடையாது. வாங்க, ஒரே ஒரு ஸ்பான்சர் வரார், வழி விடுங்கோ. பார்த்துட்டு ஏதோ கூட கீழே போட்டு கொஞ்சம் கொடுங்க. எவ்வளோ வேலை செஞ்சுக்கிறோம் பாருங்க. கொஞ்சம் அன்னைக்கு மொக்கையா இருந்தது, இன்னைக்கு இப்படியே ஆகிட்டீங்க. செட் பண்ணோம், வேற லெவல்ல இருக்கு. பாரு எவ்வளோ வேலைடா பாரு. புஜ் கலிஃபாவா? கார் ரேஸ் மாதிரி பண்ணிக்கிறியடா. இது உங்க கடை? இது எங்க கடை. சரி, அந்த கடை எப்போதான் ரியாலிட்டிக்கு வரும்? ஆனா வராது. ஸ்டேடியத்தில் இவ்வளோ செலவு 8 பேர் தான் வந்துக்கிறாங்க. அப்படி வந்து அப்படி சுற்றி அப்படி வந்து பிரிட்ஜ் ஏறி இப்படி அங்கே வந்தோம்னா ஒரு ரவுண்டு. இங்கே பற்றியா பேனர் லெட்ஸ் ப்ராப் அங்கங்கே. அதை விட இங்கே பாருங்க, புர்ஜ் கலிஃபா பக்கத்துலேயே லெட்ஸ் ப்ராப். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு உயரத்துக்கு போயிடுவாங்க. ஆரம்பிக்க போறா புர்ஜ் கலிஃபா பத்தியா? கேக்கெல்லாம் நல்லதாடா இருக்கு, நல்லதா இருக்கு. புர்ஜ் எவ்வளோ வேலைடா. எஃபர்ட்ஸ். 5 days of hard work. வாங்குறாங்க எல்லாம் செஞ்சது. அங்கேயே ஸ்டார்ட். அது நான் செஞ்சது. இப்போ வந்து நல்ல விஷயம் நடந்துச்சுல்ல. ஏன் புள்ள இப்படிதான் இருக்கணும்? எவ்வளோ வேலைடா. ஸ்பான்சர்ஷிப் பெஸ்ட்டான கம்பெனின்றதுனால தான் இவ்வளோ நல்லா இருக்குல்லாம். யாரு அங்க பாத்தீங்களா? அது வந்து பிட் ஸ்டாப். அதாவது வந்து இப்போ கார்லாம் ஸ்பான்சர்ஷிப் வச்சா ஒரு கார் எடுத்துட்டு வந்து நிறுத்துவான்ல, அது மாதிரி அங்க பாரு எங்க ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம். அதெல்லாம் பண்ணாங்கன்னா அப்படி உள்ள போயிட்டு அந்த பிட் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு பெனால்டி இது பண்ணி தான் போனோம். ரேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பாருங்க உங்களுக்கு எத்தனை ரவுண்டு. சரி ஓகே, எத்தனை லேப்? 30 laps. ஓகே கைஸ், நல்லா பண்ணாதான் ஹாம்பர் தருவேன். நல்லா பண்ணுங்க. எல்லாருக்கும் வந்து நம்ம ஸ்பான்சர் வந்து ஹாம்பர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் த ரேஸ் அது வந்து கொடுக்கலாம். சரிங்க ஸ்பான்சர், நீங்க போய் உங்க ஆனரபிள் சீட்ல உட்காருங்க. தேங்க்யூ. வாட் பண்ணாங்க நானே கலாய்க்கிறேன். ரேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே வந்துட்டு ஃபஸ்ட்டு இதோட பேர் வந்து ஸ்னேக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பயங்கர டர்ன்ஸ்லாம் இருக்கும். இது வந்து செக்டார் 1. செக்டார் 1ல் வந்து நம்ம லெட்ஸ் ப்ராப் ஜோன் இருக்குது, சார்ஜிங் டாக் இருக்குது, பிட் லேன் இருக்குது. பிட் லேன் வந்து எதுக்குன்னா பெனால்ட்டி பண்ணுறது. இப்போ வேணா போய் கிராஷ் பண்ணிட்டேன்னு உள்ளே வந்துட்டு 5 seconds பெனால்ட்டி ஃபேஸ் பண்ணிட்டு தான் திருப்பி ட்ராக்ல வர முடியும். இது வரைக்கும் அதுதான். அப்படியே மூவ் பண்ணோம்னா செக்டார் 2ல் வந்து 2 பெண்டு தான் இருக்குது. ஆனால் அதில் ஒரு பெண்டு டேஞ்சரஸ். இது வந்து ஆனால் ஹை ஸ்பீட் ஜோனு. அப்படியே வாங்க. செக்டார் 3ல் எடுத்தோடனே அந்த கர்வ் வந்து ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல எல்லாமே பிரேக் போட்டு டர்ன் பண்ணி தான் ஆகணும். இதுதான் நம்ம புர்ஜ் சர்க்கியூட்னு வச்சுக்கலாமா? புர்ஜ் ஜோனு. இங்க வந்து அப்படியே இதுதான் இருக்கிறதுல மோஸ்ட் டிஃபிகல்ட் ஜோனு. இங்க வந்துட்டு இந்த பெண்டை எடுத்துட்டு கரெக்டா இந்த ரேசிங் லைன்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா வெளில போயிடும். அது அப்படியே எடுத்துட்டு போனா ரேம்ப் இருக்கு. புர்ஜ் பக்கத்துல பிரிட்ஜ். ஆமா, இந்த பிரிட்ஜில் ஏறி போனா ஸ்டார்ட் ஆன இடத்துக்கு போயிடலாம். இதுதான் நம்ம சுசுகா சர்க்கியூட்டு. ஆசைக்கு தான் லெட்ஸ் ப்ராப் ஆரம்பிச்சு எனக்கு பிடிச்சதெல்லாம் இதெல்லாம் இருந்தாங்க. அதேதான் இவன் ஆசைக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கான்டென்ட்ன்ற பேர்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். மக்களே, நான் சீக்ரெட்டா சொல்றேன்,
இந்த வீடியோட தெரியாதுல்ல? மோஸ்ட் ஒரு 15,000 20,000 கிட்ட போயிடுச்சு. இது வந்து அம்மாவுக்கு வந்து பிச்சிருவாங்க, அதனால சைலண்டாக சொல்கிறேன். ஓகே, நம்ம டிரைவர்ஸ் இந்த ஃபைனல்ஸ்க்கு எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். என்னடா என்ன ஃப்ளாட் ஆயிட்ட? ஆங்ஸைட்டியா? ஆங்ஸைட்டிலாம் இல்லை, டயர்டாக இருக்கு. ஐயோ, மெயின் டிரைவருக்கு இப்படி சொன்னா. அடுத்த டிரைவரு ஒருத்தர் வந்து இங்கே மெடிடேஷனில் இருக்காரு. என்ன நினைக்கிறீங்க ஹரிகிருஷ்ணன்? மெடிடேஷனில் இருக்கீங்க, என்ன நினைக்கிறது? ரேஸ் ஓட்டுற டென்ஷன்லாம் இல்லை. ஆக்சுவலி இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த ரேஸ் என்ஜாய் பண்ணணும்னு தோணுது. ஸோ ஜாலியாக ஓட்ட போகிறேன், அவ்வளோதான். ஸ்டேடியம்லலாம் இந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ் அந்த டீமோட ஓனர்ஸ்க்குலாம் ஒரு ஏசி இது கொடுப்பாங்கல்ல, அது எங்க? ஏசி கேக்குது நொட்டு. ஓகே, குருவி ரேசிங் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இது வரைக்கும் ஜாலியாக தான் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஷரை ஃபீல் பண்ணுறேன், உணர்கிறேன். என்ன தான் குருவி ரேசிங்காக இருந்தாலும் நமக்கும் மனசு இருக்குது. ரிஸ்கியான மூவ்ஸ் என்ன பண்ண பிளான்? நான் ஆடுறது ஃபுல்லாகவே ரிஸ்கி தான். குருவின்றதுக்கான நேம் ஜஸ்டிஸ் பண்ணுவீங்களா? கன்ஃபார்மாக ஆல் தளபதி ஃபேன்ஸ் மன்னிச்சுக்கோங்க. எப்படியும் ரேஸை ஜெயிக்க மாட்டோம், ஆனால் வந்து சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பேன்னு நம்புகிறேன். பாரு, டவுட்டஸ்ட் பாஸ், உங்களோட சென்டிமெண்ட்ஸ் எப்படி இருக்கு? எல்லாம் பெருசா எனக்கு கேமராலாம் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடும். அப்படி சும்மா ஓட்ட வேண்டியதா எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ஆக்சுவலாக மைண்ட் வந்து ஃபுல்லாக கேமரா சைடில் தான் இருக்குது, அதான் உண்மை. சரி, ஓகே. இவர் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கிறதுனால சைட் பை சைடு அந்த வேலையிலும் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம கெஸ்ட் கிட்ட கேட்போம், என்ன நினைக்கிறீங்க இந்த இதை பற்றி? ஒரு 10 வீடியோ எடுத்துருக்கலாம் மேடம், அவ்வளோ கஷ்டத்துக்கு எவ்வளோ போட்டு ஒரு கல்யாணம் பண்ண மாதிரி இது வீடாவா இருக்கு. இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிறைய மென்டலி ஃபினான்ஷியலி இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக வேர்த்தாக இருக்கும்னு நம்புகிறேன். பார்த்தா இருக்கா? நீங்கள் பார்த்தது பார்த்த வரைக்கும் இருக்குது, நீங்கள் எப்படி ஓட்டுறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஹலோ, ஸ்பான்சர் இதெல்லாம் பேசக்கூடாது. ரேஸை பற்றி ஸ்பான்சர் பேச எவ்வளோ காசு போட்டால் எவ்வளோ காசு கொடுக்குற 5,000 ரூபாய்க்கு இன்னொன்னா பேச்சு பேசுகிற போகிற கம்பி கட்டுற கதையெல்லாம் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் காரை டிரைவருங்களுக்கெல்லாம் ஒப்படைச்சிட்டு அவங்கக்கிட்ட பொசிஷனுக்கு போய் சொல்லலாம் எல்லாரையும் அவங்க பொசிஷன். ஓகே, இப்போ வந்து நிதிஷ் நம்பர் 1. ஓகே, கிளட்ச் கிக் ரேசிங், ஆல் தி பெஸ்ட். பேர் டவுட்டஸ்ட் பாஸ். அது டவுட்டாஸ் பாஸ். அதெல்லாம் வந்து எனிதிங் இஸ் பாசிபிள் அர்த்தம். தூரம் வாங்க. டவுட்டாஸ் பாஸ். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். என்னடா பேட்மேன் ஹரிக்கு போய் இப்படி முக்கக்கால். ஓகே, ஹரிக்கும் வந்து நிதிஷ்க்கும் ஆல்ரெடி ஒரு வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா லாஸ்ட் ரேசிங்லேயே வந்து நான் இது பண்ணுறேன்டா. லாஸ்ட் டைமே வந்து ஹரிக்கு பிடிச்ச காரை வந்து நிதிஷ் மாற்றி விட்டான். ஸோ அந்த ஒரு இது ரிவெஞ்ச் ட்ராமா இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது. ஆனால் எனக்கு இந்த கார் இப்போ பிடிச்சிச்சு ஓட்ட இப்போ இல்லைனா தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். வின் பண்ணுறதுலாம் ரேஸ் ஓட்டல, நான் திரும்பி என்ஜாய் பண்ணுறது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். போயிட்டாரு. ரெஸ்டெல்லாம் வானா போடா. கோகுலோட 4th பொசிஷன்லேருந்து தடால்னு நேற்று 2nd பொசிஷன் கொண்டு குருவி மாதிரியே பறந்தாரு. அதுக்கு குருவிக்கு ஜஸ்ட் ஜெயிக்கிறோமோ இல்லையோ காரை நல்லா ப்ரெசென்ட் பண்ணோம். ஆமா, அங்க பாரு சும்மா குருவி 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 எங்க பார்த்தாலும் குருவி. செம்மையா ரெடி பண்ணிருக்கா. இல்ல கீழே ஓட்டுனேன். அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ரேஸ். நன்றி, ஜெயிக்கிறோம், கப்பை தூக்குறோம். பாருங்க, டிராஃபிலாம் ரெடி பண்ணியிருக்கோம். நாங்க பெரிய டிராஃபி வாங்கலாம்னு நினைச்சோம். 3000 பட்ஜெட் பத்தல. இப்போ நீங்க பார்க்க போறது ஃபைனல் ரேஸ். ஆனா நாங்க இந்த ஃபைனல் ரேஸுக்கு என்ன பொசிஷன்ல ஸ்டார்ட் பண்ணோம், அதாவது போல் பொசிஷன்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே குவாலிஃபயர்ஸ் ரவுண்ட் வச்சோம். ஆனால் நேற்று சரியான ட்ராமா. அது என்ன அந்த ட்ராமா எப்படி அன்ஃபோல்ட் ஆச்சுன்னு நீங்கள் அந்த ஃபுட்டேஜ் பார்த்துட்டு வாங்க. இப்போ பாருங்க, இப்போ போய் பார்த்துட்டு நம்ம ரேஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நேற்று ட்ராக் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு சம்பவம் நடந்துச்சு, கதி கலங்கி போயிட்டோம். புர்ஜ் கலிஃபாவே கதி கலங்கி போயிடுச்சு. அது எதனாலன்னு போய் பார்த்துட்டு வாங்க. லைட்ஸ் ஆன். இப்போ நைட்டு வந்து குவாலிஃபையிங் ரவுண்ட் நடக்க போகுது. நாளைக்கு யார் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து கிளம்புறாங்கன்றதை இன்றைக்கி டிசைட் பண்ணுறோம். எக்ஸ்பர்ட் வந்துட்டார், ரேசிங் எக்ஸ்பர்ட். ஓகே, எப்படி குவாலிஃபையிங் எப்படி? ஒரிஜினல் ரேஸில் வந்து 3 செஷன் இருக்கும், 20 கார்ஸு. ஃபர்ஸ்ட் செஷனில் வந்து ஸ்லோவஸ்ட் 5 கார்ஸ் எலிமினேட் பண்ணுவாங்க. செகண்ட் செஷனில் அடுத்த ஸ்லோவஸ்ட் 5 கார்ஸ் எலிமினேட் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் செஷனில் டாப் 10 இருக்கும். அதில் டாப் யார் வராங்களோ அந்த வந்து போல். ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம்? P1 to P20 அப்படி வந்துடும். இங்கே வந்து 4 ரேசஸா பேசிக்கலி. டு சிம்பிளிஃபை திங்ஸ் என்ன பண்ணுறோன்னா எல்லாருக்கும் 2 laps ஈச். ஓகே, 2 laps ஈச். அண்ட் அதில் வந்து பெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவோம். பெஸ்ட் டைமிங். பெஸ்ட் டைம். ஓகே ஓகே. எது வந்து ஃபாஸ்டஸ்ட்டோ அவங்க ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த். அதில் ஒவ்வொருத்தரோட ஃபாஸ்டஸ்ட் எடுத்து டாப் 4 போட்டு P1 P2 P3 P4. ஓகே, ஆரம்பிக்கலாம். காட் ஸ்பீட் சீக்கிரம். இது வந்து ஆக்சுவலாக துபாய் கிராண்ட் ப்ரீ. அதனால் பாருங்கள், பின்னாடி பாருங்கள், புர்ஜ் கலிஃபா. நாளைக்கு தான் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுன்னு பார்த்தா இன்றைக்கி ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு யாருன்னு ஷாபுத்ரி போடுறேன். F1 ரேஸில் ஷாபுத்ரி. இந்த சர்க்கியூட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்க எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.
1 வீக் ஆச்சு, ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. கீழே ஏறி மேலே ஏறி கடைக்கு ஓடி அப்பப்போ வந்து கோவால மாதிரி 6 மாதம் பெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நிதிஷ் தான் ஃபஸ்ட்டு, ஹரி செகண்டு, தோரா தேர்டு, ஃபோர்த்து கோகுல். ஆர்டர் இப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். என்ன ஆங்ஷியஸாக இருக்கா? என்ன ஓடுது மண்டையில்? எதுவும் ஓடல, என்ன டைம் எய்ம் பண்ணுற? 40யா? ஓகே, ரெடி? 3, 2, 1 ஸ்டார்ட். nice turn, that was a nice turn, சூப்பரா. ஏய் சூப்பர். ஹரி, what time aiming? அவன் ஒரு half an hour போய் ஓரமா போய் உட்காந்துட்டான். தெரியும், அங்கே போய் தியானம் பண்ணியிருந்தா. என்ன பால் ஜிக்லிங்லாம் பண்ணியா? ப்ரோ, வாட் ப்ரோ, கிவிங் அப்? ஹரி, மழைலாம் உனக்கு கொட்டுது. ஆமாண்டா, அவன் என்கரேஜ் பண்ணிங்கன்னா அவன் முடிச்சு போயிடுவான்டா. அவன் சின்ன வயசுலேருந்து அவன் அப்படிதான். காரங்கடா, ஏடா கார் எடுத்து ட்ராக்ல வைடா. அங்கே சார்ஜ் இருக்குது. மழை பெய்யுது இவ்வளோ நாளாக இல்லை, ஒரு வாரம் ஒன்றா அது தண்ணியே வராது. வாட் யூ ஃபீல்? ஓகே, நத்திங். எவ்வளோ டைம் வருவேன்னு நினைக்கிறேன்? லேப் முடிச்சா போதும். மழையும் ஸ்டார்ட் ஆகுது, நீயும் ஸ்டார்ட் பண்ணி ரசிக்கிறோம். நல்ல நியாயம். ஐயோ, நான் நார்மலாக ட்ரையாக இருக்கும் போதே ஒழுங்காக ஓட்டல, அங்கங்கே இடிச்சிட்டு இருந்தேன். இப்போ எப்படி பறக்க போகுதுன்னு மட்டும் தெரியல. அங்கே வர செம்மையாக ட்ரிஃப்ட் ஆகுது, செம்ம ஸ்பீடாக போகாத. என்னோட ப்ளஸ் பாயிண்டே அதுதான். இப்போ அதிகம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு ஆரம்பிப்போம். அடி கிழிக்குது. Session is red flagged. செம்ம தண்ணி. எப்படி சொதப்புது மழை வந்து. ஐயோ, கொஞ்சம் கூட கருணை காட்ட மாட்டேங்குது. ஒரு வாரமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோயோ, அப்சல்யூட் ட்ராமா. கொஞ்சம் கூட கருணை காட்ட மாட்டேங்குது. என்ன அநியாயமா ட்ராக் ஃபுல்லாக நினைஞ்சு போச்சு. அவ்வளோதானா? அவ்வளோதான். 3 ஐயோயோ, ஃபுல்லாக பார்த்தீங்களா எவ்வளோ வருது தண்ணி உள்ள. கடைசியில் ஆக்சுவலாக எல்லாரும் வந்தோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? புரிச்சு கழிப்பா, நாளைக்கு ஒரு நாள் தாக்கு முடி ப்ளீஸ். தெரியலப்பா, பார்க்கணும். நிதிஷ் அளவுக்கு வர முடியாது.
இருந்தாலும் எல்லாரையும் புள்ளி பண்ணிட்டு இருப்பா அந்த மாதிரி தான். 3, 2, 1 ஸ்டார்ட். பொசிஷன்லாம் டிசைட் பண்ணியாச்சு. P1 வந்து நிதிஷ், P2 கோகுல், எதிர்பார்க்கவே இல்லை, P3 ஹரி, P4 துவரா. ஓகே, அப்புறம் நம்ம ரேஸில் பார்க்கலாம் அடுத்து. ஓகே, our drivers are taking their position. So Mai is working as a field marshal. தினேஷ் ஒரு ஃபீல்டு மார்ஷல். பாய்ஸ் வார்ம் அப் லேப் முடிஞ்சவொடனே அந்த பொசிஷனில் இது பாரு, இது 1, இது 2, இது 3, 4. ஓகேவா, ரெடியா? லெட்ஸ் ப்ராப் ஓனர் வந்திருக்காங்க, அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறாங்க. இன்னும் நீ ஓட்டிக்கிட்டு இருக்க ஒழுங்கு சும்மா இது பண்ணு. இந்த விழாவை துவக்கி வைக்க லெட்ஸ் ப்ராப் வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. வார்ம் அப் லேப் தான் அது. ஹரி ஆக்சுவலாக வார்ம் அப் லேப் கரெக்டாக எடுத்துக்கிட்டு இருக்கான். பட் கோகுல்லாம் கொஞ்சம் அவசரப்படுறான். ஓகே, நிதிஷ் வந்து பொசிஷன் போயிட்டாச்சு. ஐயோ, துவாராவோட இது கிராஸ் ஆகிடுச்சு. ஹரிக்கெல்லாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அடிக்கிறா பைத்தியக்காரன். குருவி கோளாரா ஓட்டாது. கோளாறு குருவினாலே கோளாறு தான். பிரம்மாண்டமான மொட்டை மாடி ஆர்சி ரேஸ். ஸ்டார்ட். அது எடுத்தோன்னா அவ்வளோ ஸ்பீடாக ஓடுறது. ஹரி தான் சுறுசுறுப்பாக முன்னாடி வராரு. நிதிஷ் வந்து ஒரு லேப் வந்துட்டாரு. ஏன் ஹரி ரொம்ப ஸ்லோ ஆயிட்டாரு? ஹரி 1. ஐயோ, ஹரி இது வந்து ஸ்டேடியம்குள்ளே போயிடுச்சு. தோரா 1 வந்தாச்சு, ஒரு லேப் வந்தாச்சு. குருவி பறக்குறான் ஓடுது. நிதிஷ் செகண்ட் லேப் வந்தாச்சு. ஓகே, குருவி என்ன பண்றாரு இங்க? குருவி நைஸ் டர்ன். பாய்ஸுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு. நிதிஷ் வந்து ஒரு லேப் அடிச்சுட்டு +1 லேப்ல ஓவர்டேக் பண்ண போறான் இப்போ. ஓவர்டேக் பண்றவங்களுக்கு வழி விடுங்க. துவரா வழி விடு நிதிஷ்க்கு. குருவியை தான் ஆளக்கானோம். நைஸ் ஓவர்டேக். கம் ஆன் கைஸ். ஓவர்டேக் இந்த நிதிஷ் ஓவர்டேக் பண்ணிட்டான் ஹரிய. தேர்ட் லேப் நிதிஷ் வந்து ஹரிக்கோ நிதிஷ்கோ சரியான ஃபைட் அங்க. போயாச்சு, கிராஸ் பண்ணியாச்சா? குருவி ஒழுங்கா ஓட்டு சிட்டு. குருவி சொதப்புது. குருவி இதுல வேற பரப்ப கிழிப்ப வேற பேச்சு. 3 தான். நான் மார்ஷல் அப்பா டான்ஸ் ஆடுறீங்க. ஓடிட்டு இருக்கானுங்க. என்னைக்கு ஏதோ தட்டி விட போறீங்க. நீ பிட் லைன் குள்ள போலாம். 5 செகண்ட்ஸ் பெனல்டி. ஹரி நைஸ் கண்ட்ரோல். ஹரிக்கு நிதிஷ் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி பொறுமையா போய் சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கான். குருவிக்கு பெனால்ட்டியே தேவையில்ல போல, அவனே இப்போ தான் ஓட்டுறான். வெயிட் பண்ணு வழி விடு. ஐயோ, குருவி கோளார் பண்ணாலும் ஆல் ஐஸ் ஆன் குருவி. குருவி நான் குருவி நீ ட்ராக்கை தவிர மற்ற இடத்துலலாம் போயிட்டு இருக்க. துவாரா வந்து ஸ்லோவா பேஸ் பிடிக்கிறான். நிதிஷ் துவாரா ரொம்ப நேரமா கிராஷ் பண்ணல, பண்ணிட்டான். அழகா போகுது. இவ்வளோ ஃபாஸ்ட்டு
இது நிதிஷ் 8 லேப்பா 8 ஆமா. மத்தவங்க 5ல இருக்காங்க 5 3 லேப் பீட் பண்ணிட்டானடா. ஹரி கிராஸ் பண்ணியாச்சு. ஹரி ஆன் டு ஃபயர் ஸ்டார்ட். ஓகே சூப்பர். நைஸ். போட்டுக்க அது யாரு தோரா? 7 நிதிஷ் 10 laps done. Nice control Nitish. இது யாரு தோராவா? +1 for Dora. ஐயோ நிதிஷ் சரியான கிராஷ். குருவி போறாரு பார் சூப்பரா. ஐயோ ஹரி செதறிடுச்சு. ஹரி 8. ஓகே கோகுல் அண்ட் துவாரா வந்து ஒரே லேப்ல இருக்காங்க. இங்க பாருங்க ஒரு ஃபைட். ஐயோ ரெண்டு கிராஷ். நிதிஷ் 12. கோகுல் குருவி இவர் பாட்டு சொருவின்னு இருப்பாரு. நாங்க குஞ்சு எடுக்கணுமா? ஒழுங்கா ஓட்டுறா. நிதிஷ் அங்க போறாரு. ஹரி நைஸ். இந்த குருவி தொல்லை தாள முடியலப்பா. இந்த குருவி அடிச்சு கொல்லுங்கடா. அதனாலதான் நிறைய பிரச்சனையே இங்க. யார் அது? அதோ குருவி பாரு. குருவி கொஞ்சம் கூட அப்படியும் அம்மா ரேஸ் லீடர் யாரு? நிதிஷ். வா நிதிஷா எவ்வளவு லேப்? 15 15 நிதிஷ் பாருடா. அவனை டச் பண்ண விட மாட்டான்டா நிதிஷ். ஓகே நிதிஷ் தனி லீக்ல இருக்கான் பாய்ஸ். ஹரி வா. நிதிஷ் ஸ்மூத் லைக் பட்டர். அதேதான் ஓடு குச்சின்னு ஓடுது பாரு. ஐயோ நிதிஷ் வண்டர்ஃபுல் ராடே. நிதிஷ்க்கும் துவாராக்கும் ஒரு போட்டி. கமான் நிதிஷ் ஓவர்டேக் பண்றானே. ஓவர்டேக் பண்ணு. நிதிஷ் பண்ணடா சாமா ஓவர்டேக் டேய். அடே வண்டர்ஃபுல் ஓவர்டேக் டா. ஓவர்டேக் பண்ணு. நிதிஷ் பண்ணடா சாமா ஓவர்டேக் டேய். நிதிஷோட லேப்ப பாருங்க கைஸ். ஸ்மூத்தா போறான் பையன். திரும்பணும் தோரா. நைஸ் ஓவர்டேக். குருவி வந்துச்சுடா. ஐயோ குருவி கோலார் குருவி. ஐயோ என்ன ஸ்பீடு பண்றாங்க. நிதிஷ் 8 more laps to go. Come on you can do it. நம்ம கெஸ் பண்ண மாதிரியே ஃபர்ஸ்ட் நிதிஷ் செகண்ட் ஹரி இருக்கா. தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கு தான் இப்ப போட்டி போல. ஓவர்டேக் நைஸ் ஓவர்டேக். கிட்டடா வந்து இடிக்குற. இன்டர்நேஷனல் கிராஷ். 25. 5 more laps நிதிஷ். 26. நிதிஷ் சமய ஓட்றான்ல. லாஸ்ட் லேப் நிதிஷ். நான் ஃப்ளாட் ஆயிட்ட. டயர்டா இருக்கு. ஐயோ மெயின் டிரைவருக்கு இப்படி சொன்னா. கம் ஆன் நிதிஷ். வா நிதிஷ் வா. ஓடியா. செகண்ட் பொசிஷன் ஹரி. தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கு தான் இப்ப போட்டின்னு நினைக்கிறேன். தேர்ட் அண்ட் ஃபோர்த் குருவியும் தோராவும். குருவிக்கும் தோராக்கும் போடியம் போட்டி. ஸ்டாப்டா சார்ஜ் இல்லடா. கோகுல் வந்து 21, ஹரி 23, தோரா 21. 10 லேப் டிஃபரன்ஸ்ல முடிச்சிருக்கான்டா இவன். எங்கேயோ போயிட்டாங்க. பயங்கரமா ஓடுறான். ஆமா 10 லேப். நைஸ் ப்ரோ நைஸ். 10 லேப்ஸ். ஒரே ஃபோக்கஸ்டா ஓட்றா கரெக்ட்டா. நான் மாதா என்ன ஓட வரியா? என்ன அங்கலாம் ஓடக்கூடாதா? எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்டா. பண்ணு. ஓகே கைஸ் இப்போ வந்து அம்மாக்கும் அப்பாக்கும் போட்டி. இது வந்து அம்மா, இது வந்து அப்பா. எது ஜெயிச்ச கார் அது? எது ஜெயிச்ச வெள்ளை கலர் அதான் யூஸ் பண்றேன். அது ஜெயிச்ச காரு. அது பங்கம் பண்ண போற நீ. ரெடி 1 2 3. என்ன அப்பா? எங்கடா போறீங்க? ஐயோ ரியல் லைஃப்ல நடக்குது, ரேசிங்ல நடக்குது. என்னமா போட்டு முன்னாடி போக விட்டு புறமண்டல் அடிக்கிற. அம்மா என்னமா புடிச்சு தள்ளி விடுற அப்பாவை. அப்பா பிடிச்சு. அப்பா கம்ப்ளீட்டட். அப்பா வின்னு.
நீங்க சொல்றது தான் கேட்கணும். நானுங்க பெனால்டி நீங்க நான் வந்து நின்று ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. இங்கே வந்து யார் வந்து என்ன பண்ணுறான்றது வந்து கம்ப்ளைண்ட்ஸ் போயிட்டுருக்கு. அங்கே பாருங்கள். நான் வந்து குவாலிஃபை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் செகண்ட் அதில் தான் மறைக்கிற மாதிரி இப்போ நான் உங்களுக்கு பண்ணதை நான் வந்து நான் ஒரு பேஸ்ல வந்துட்டு இருக்கும்போது அவன் பின்னாடி இடிச்சான், இந்த கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் அவன் என்ன சொல்றான், நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், அதனால தான் ஓவர் டேக் பண்ணான்றான். 10 லேப் ஸ்டாப் பண்ணதுனால அவன் ஓவர்டேக் தெரியல, வீடியோ எடுத்து பார்த்தா தான் தெரியும் எனக்கு தெரியல. இவன் வந்தான் தப்பு. இவன் வந்து இடிச்சிட்டு என்ன வந்து நான் தான் இடிச்சேன்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் பெனால்ட்டி வர வாங்கி கொடுத்துட்டு ஏன் தப்பு தான், அதுவும் தப்பு தான். சொல்லனால என்ன அது என்ன இப்படி பாவமா சொன்னா வந்து நீ கிடையாதுன்னு அர்த்தமா? நீ தான் எல்லாருக்குமே அந்த ரேஸோட அந்த இது தெரியுது, ப்ரெஷர் தெரியுது. எல்லாம் இஷ்டத்துக்கு கிராஸ் பண்ணுறானுங்க. தனியாக விடும்போது சூப்பராக ஓட்டினீங்க. 40 செகண்ட்ஸில் ஒரு லேப் முடிச்சிங்க. என்னாச்சு இப்போ உங்களுக்குலாம்? ஒரு டேர்ன்லேயும் 10 தடவை கிராஸ் பண்ணுறீங்க. ஸ்ட்ரெஸ் ஆகுது. ப்ரொஃபஷனலாகவே இல்லை. நான் ப்ரொஃபஷனலே கிடையாது. நாட் ஃபேர். ஃபேர் இல்லை. ஆர்கனைசர் சரியில்லை, யாருமே சரியில்லை. ரேடியோ செக், ரேடியோ செக், லவுட் அண்ட் கிளியர். ரேடியோ செக், செக் செக். ஓகே, செகண்ட் பார்ட் சார்ஜ் ஆயிடுச்சு. கார்லாம் எந்தெந்த பொசிஷனில் இருந்தாங்களோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். எந்தெந்த பொசிஷன் இல்லை. இப்போ வந்து ஹரி வந்து ரேஸ் கம்ப்ளீட் பண்ண போதும், ஏன்னா 23 முடிச்சிட்டான். இப்போ போட்டி வந்து கோகுலுக்கும் துவாராக்கும் தான். ஸோ அதனால் துவாரா தான் கடைசியாக முடிக்கும் போது முன்னாடி இருந்தான். அதனால் அவன் ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபாலோட் பை கோகுல், தேர்ட் வந்து ஹரி. ஸோ ஹரியை வந்து இப்போ வந்து எல்லாரும் கிராஸ் பண்ண விட்டுருணும், ஏன்னா ஹரி தான் ரேஸ் லீடர் இப்போதைக்கு. ஆமாம். ஸோ அதனால ஹரி வந்து அவன் வந்து இன்னும் 7 laps to go. கோகுல் அண்ட் துவாராக்கு 9 laps to go. ஒரு கண்டஸ்டன்ட் டிஸ்குவாலிஃபை பண்ணணும். யார் அது? யாருன்னு உனக்கே தெரியும். கோகுலா? ஏன் அவன் வந்து ஸ்பான்சர்ஷிப்பே வந்து டேமேஜ் பண்ண பிளான் போடுறான். ஸ்பான்சர்ஷிப் போல் தானே? இங்க ஒரு பிரிட்ஜ் வைங்க. பிரிட்ஜ்ல ஸ்பீடா ஒரு லெஃப்ட் ஸ்டாப்ல ப்ராப் இடிச்சிட்டு போகும். பாரு எவ்வளவு திமிரு இருக்கும். அவனுக்கு ஆம்பர் கொடுக்காத. அவன் டிஸ்குவாலிஃபை பண்ணி முதல்ல. ஸ்டார்ட். போ அது குருவிக்கு ரொம்ப ஸ்லோ வந்துச்சு. பொறுப்பு வந்துச்சு. யார் லீடு? குருவி லீட் பண்ணுறாரா? குருவி ஒன்று கேன்சல் பண்ணு. ஹரி 2வது ரவுண்டு. ஹரி 2வது ரவுண்டு. ஹரி வந்தாச்சு. சூப்பர் ஹரி, செம்ம டர்னிங். ஹரி 1. 24 ஆனா பின்னாடி வர அட்டகாசமான டயர். வா 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 ஹரி வா. ஹரி நல்ல ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ஹரி அங்கே பாரு, அங்கே பாரு டேனிங் பாரு, அங்கே பாரு டேனிங்கை பாரு. ஐயோ ஹரி வந்தாச்சு. ஹரி 2 laps to go. ஏமா ஹரி இஸ் கோனா கம்ப்ளீட். தோரவுனா ஓகே. வா வா கடைசி கோ. லாஸ்ட் கோகுல் சீக்கிரம். பேக் டு பேக் வந்தாங்க. எப்படி எப்படி உனக்கு இது கிடையாதா? லெட்ஸ் ப்ராப் போடுது. லெட்ஸ் ப்ராப் இல்ல அவன் கழுத்துல எதுவும் பண்ணல. சரி வண்டியை விடுங்க. லெட்ஸ் ப்ராப் இல்லனா அங்க இருக்கு. இப்ப பாரு வந்து டாஷ் அங்க பாரு. எல்லாத்தையும் அடிக்கிறான்டா. ஐயோ 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 ஐயோ. நெக்ஸ்ட் செலிப்ரேஷன். ஃபர்ஸ்ட் செகண்ட் இருந்துச்சுல, பயங்கரமான சாட்டிஸ்ஃபேக்ஷன். உண்மையிலே ஒரு கார் ரேஸ் நீ ஆர்கனைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். செகண்ட் ஃபினிஷ் பண்ணது எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. அதான் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஓட்டினேன். ஒரு ஃபர்ஸ்ட் வீல் கூட வாங்கி வரலாம் தர பிரச்சனை இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணது தானா? அதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கார் ஓட்டணும், போடியம் ஃபினிஷ் பண்ண அவ்வளோதான் போதும். ஓகே குருவி, நான் the most entertainer of the day. நான் நினச்சேன் ஃபர்ஸ்ட் வருவேன்னு நினச்சேன். ஆனால் வந்து மக்கள் என்டர்டெயின் பண்ணுன்றதுக்காக தான் அந்த ரேஷ் டைம்லாம். என்னோட செகண்ட் ஃபேஸ் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இந்த கர்வ்ஸ்லாம் அழகாக அடித்தேன். ஆமாம் சார், செகண்ட் ஆமாம் இதெல்லாம் வந்து ஜுஜிபி மேட்டர். ஃபர்ஸ்ட் வருது வின்னர் ஜாலியாக ரெட் புல் குடிக்கிறாரு. மேக்ஸ் மாதிரியே பண்ணுறாரு. அப்படியா? அது தெரியாத நான் பார்த்தது இல்லைடா. யாரோட ரேஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு? யாரோட ரேஸ் பண்ணவா? யாருமே இல்லைன்றான்டா. கஷ்டமா இல்லையாடா உனக்கு குருவியோட?
எங்களுக்கே கஷ்டம். ஒரு வாட்டி தான் அடிச்சான். அதான் சொன்னேன்ல. சொல்லுவான் அவன் ஆடல வீடியோக்காக என்டர்டெயின் பண்ணான். அப்படிலாம் இல்ல. நான் வந்து என்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை பாத்தீங்கன்னா நீங்களாம் அப்படி பேச மாட்டீங்க. பொட்டன்ஷியல் நானும் கோகுலும் ஒரே இல்ல சாரி டயர்ட் ஆயிடுச்சு. தோரா கேளுடா. ஆக்சுவலா தோரா வந்து காரை வந்து கண்டிஷன் பண்ணல, கேமரா செட் பண்றதுலேயே பிஸியா இருந்து கடைசியில கோட்டை விட்டான். நம்ம பேசின மாதிரியே 500 ஜிபே பண்ணிடுறேன். நன்றி. ஓகேவா? ஓடியாங்க எல்லாம். திரும்பி மழை வந்துச்சுடா, ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. பாரு எங்க ஆரம்பிச்சோமோ அங்கே முடியுது. மழைடா இருக்கும், செம்ம மழை. ஓகே, 3rd பிளேஸ் கோகுல், கை தட்டுங்க. லெட்ஸ் ப்ராப்ல இருந்து ஒரு ஹம்பர். வந்து கோடியில செகண்ட் பிளேஸ் கோஸ் டு ஹரி கிருஷ்ணன். ஹரியண்ணா யார் தெரியுமா? ஓகே, செகண்ட் பிளேஸ் ஹரி. Please take the second position. Okay, now comes the winners trophy. அப்பா 3 பேர் சாரி கொடுங்க. ஓகே, மொட்டைமாடி ரேசிங்கோட வின்னர் நிதிஷ். உன்னோட டீம் நேம் என்னது? கிளட்ச் கிக் ரேசிங். பாய்ஸ் டேக் த போடியம். கோரா கேம்பர் கொடுக்கல, சாரி கைஸ். அவன் கேமரா ஹேண்டில் பண்ணி நான் மறந்துட்டோம். கிளாப் கிளாப் கிளாப். சரிமா, உன்னை எந்த டிரைவர் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணா? கோகுல். குருவிதான் என்ன ரொம்ப கடுப்பேத்துறோம் கோகுல்ங்க. ஏன்னா நான் தான் போய் கார் எடுத்து வைக்கிறதுக்குள்ள பெண்டு கழுந்து போச்சு எனக்கு. டிரைவர் ஆஃப் த டே கோகுல். கோகுலா பெஸ்ட் என்டர்டெய்னர் டிரைவர். ஏய் ஹேம்பர் ஓபன் பண்ணி பாத்தீங்களா गाइस? பாருங்க. இதுதான் பெஸ்ட். வேற டோனட் லஞ்ச் பாக்ஸ், சார்ஜர், அப்புறம் ஒரு பொருளை நான் எடுக்க மாட்டேன். அதை எடுத்தா நீங்க ஏதாவது சொல்லுவீங்க. ஓஹோ, இது புரிஞ்சிருச்சு. அது நான் வாங்கினேன், 2 இருந்தது, தெரியாம ப்ளஸ் கொடுத்துட்டு 2 வந்துச்சு. என்னடா கலரிங் புக்லாம் போட்டிருக்கீங்க? இது வந்து அக்கா பசங்களுக்கு, எனக்கு எதுவுமே வாங்கல. எதுக்கு? எவ்வளவு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. எல்லாரும் லெட்ஸ் ப்ராப்ல வாங்குங்க. திருப்பி காமி, உல்டாவா காமி. அப்படியே அப்படியே கூப்பன் கோட் இருக்கு. கோகுல் 15 போட்டீங்கன்னா 50% ஆஃப் இருக்கு. ஒரு பொச்ச தர மாட்டேன். எவ்வளவு வாங்கிருக்காங்க? என்னடா அடுக்குற 1000 ரூபாய்க்கு? 1000 ரூபாய்க்குள்ள வந்துச்சா? அவன் பார்த்து கரெக்ட்டா வாங்கிட்டான். அதே பட்ஜெட் கோகுல் தெளிவா பண்ணி இது ஒண்ணு மட்டும் தான். வர ஃபைலோட போடுங்க. ஏய் அது குறா. கண்டுபிடிச்சான்டா. நான் ஆல்மோஸ்ட் 1000 ரூபாய்க்கு 10 பொருளுக்கு மேல வாங்கியிருக்கேன் நானு. நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஆளுக்கு வாங்குறதுக்கு தான்டா என் கடையை யூஸ் பண்றாங்க. அதையும் போட்டேன். அதுவும் இங்க விற்கப்படும். அவ்வளவுதான். ஆனா அவ்வளவுதான். இப்படியே காமிப்பாங்க. என்ன பிளானரா? இதுக்குள்ள ஒன்னு இருக்கு. வாழ்க்கையில உருப்படலான ஒரு பிளான் இருக்கு. ஓ, இது வந்து என்ன வொர்க் அவுட்? என்ன பண்ணனும் அப்படி போடுவாரு. வாரா வந்து அவனோட ப்ரொஃபஷனுக்கு ஏத்த மாதிரி கேமரா மணி பேங்க் ஏன் வாங்கினா இது வந்து லெட்ஸ் ப்ராப்க்கு எனக்கும் உள்ள ஒரு ஸ்டோரி இருக்கு. லெட்ஸ் ப்ராப்ல வந்து வாங்கின மணி பாக்ஸ்லாம் எனக்கு நிறைய மணி சேர்ந்துருக்கு. அப்படியா? சரியான கடை நம்ம கடை. ஓகே, செம்ம ஜாலியாக போச்சு இந்த ரேஸு. இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு கரெக்டாக முடிச்ச உடனே மழை வருது. ஸ்பான்சர் லெட்ஸ் ப்ராப்க்கு செம்மையாக இருந்தது, செம்ம ஜாலியாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுவும் இதை பார்ட்டிசிபேட் பண்ணவங்களாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது, எல்லாம் ஃபன்னாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் குணா மற்றும் நண்பர்கள் அனைவரும்.